என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி வளர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. வார்த்தையை வாழ்வாக்குவோம். அன்பு இறை மக்களே, இன்று ஆண்டவர் நமக்கு விடுக்கும் வாய்ப்பு, வார்த்தையை வாழ்வாக்கும் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார். இன்று நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்வில் நாம் தோர்த்து போகிறதற்கு முக்கியமான காரணம், வார்த்தை ஒன்றாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை வேறொன்றாக இருக்கும். மகனிடமோ மகளிடமோ நாம் சொல்லும் வார்த்தை ஒன்றாக இருக்கும், அவர்களுக்கு முன்னே வாழ்கின்ற நம்ம வாழ்க்கை வேறொன்றாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலும் சரி, இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு ஒத்து போகவில்லை. இதோ முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. உரைக்கப்படும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அறிவித்த இறைவாக்கின் மீது அவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். அவரை ஒழிக்க, தங்களை மாற்றிக்கொள்ள, அவரை ஒழிக்க அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள அவர்கள் முன்வரவில்லை. அழிவு அங்கு நேர்கிறது. இன்று நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் வார்த்தையை அறிவிக்கிறார். அவர்கள் மத்தியில் இந்த வார்த்தையை அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. மாறாக, எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது, எங்கிருந்து இவருக்கு இந்த ஆற்றல் வந்தது, இதோ இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இதோ இவருடைய தந்தை தச்சர் அல்லவா, இவருடைய தாய் மரியாள் அல்லவா, எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று அவருடைய ஞானத்தின் மீதும் அவருடைய ஆற்றல் செயல்கள் மீதும் அவர்கள் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்களே அன்றி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். தன்னுடைய 2ஆம் வருகையின் பொழுது கூட மண்ணுலகில் அவர் நம்பிக்கையை காண்பாரோ என்ற இந்த வார்த்தைகளோடு அவர் விடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு இதுதான். நாம் எவ்வாறு இருக்கிறோம், நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது, நாம் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்கிறோமா, இறை வார்த்தையோடு நம்ம இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு அரசனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் அந்த அரசரை சந்திக்க செல்கிறான். சந்திக்க செல்லும் பொழுது அந்த அரசன் அந்த நண்பருக்கு பல மூட்டை நிறைய கற்களை நிறைத்து, இந்த மூட்டையை நிறைய நீ இந்த வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது இந்த மூட்டையை நீ யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு ஒரு கடிதத்தில் எழுதி தருகிறேன். அந்த கடிதத்தை நீ வீட்டுக்கு சென்றதற்கு அப்புறம் தான் அதை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த மகனும் அதை பெற்றுக்கொண்டு, அந்த நண்பனும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறான். ஆனால் மனசில் வலி, நான் இவ்வளவுக்கு கஷ்டப்படுகிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கஷ்டத்திற்கு அவன் எந்த உதவியுமே செய்யலையே, ஒரு பொற்காசுகளோ அல்லது ஒரு நெல்மணி மூட்டைகளோ அல்லது ஒரு எண்ணெய்களோ அல்லது தேவைப்படுகின்ற எந்த பொருளுமே எனக்கு கொடுக்கலை. மாறாக எனக்கு அவன் வேலை கொடுக்கிறான், இன்னொருவனிடம் கொடுப்பதற்காக அதுவும் வெறும் கற்களை மட்டும்தான் நான் கொடுக்குறான், நான் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கற்களை அவன் போகின்ற வழிகளெல்லாம் எரிந்து கொண்டே வருகிறான். அது இரவு நேரம் இருக்கிறதுனால அது எந்த கற்களும் கூட அவனுக்கு தெரியலை, எரிஞ்சிக்கிட்டே வர்றான். எரிஞ்சிக்கிட்டே வரும்பொழுது அந்த நாள் முடிகின்றது, அந்த இரவு நேரம் முடிகின்றது. வீட்டிற்கு செல்கிறான். வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த கையில் வைத்திருக்கிற அந்த கடிதத்தை தன்னுடைய நண்பன் படிக்க சொன்னானே என்ற காரணத்திற்காக அந்த கடிதத்தை விரித்து படிக்கிறான்.
அந்த கடிதத்தில் முதலில் இருக்கிறது, இந்த மூட்டையில் உள்ளது வேற யாருக்கும் அல்ல, அது உனக்கு தான் என்று இருக்கிறது. இரண்டாவது படிக்கிறான், அது வெறும் கற்கள் அல்ல, அது அனைத்துமே விலை உயர்ந்த நவரத்தின கற்கள், அது நான் உனக்கு தருகிறேன், அதை கொண்டு நீ வியாபாரம் செய்து உன் வாழ்வை நீ மாற்றிக்கொள் என்று தன்னுடைய நண்பன் எழுதியிருக்க கடிதத்தை படித்து பார்த்து கொண்டு சாக்கு மூட்டையை திறந்து பார்க்குறான். அதில் ஒன்றுமே இல்லை. இந்த அன்புக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவருடைய வார்த்தை உடைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உடைத்து கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்கிற நாம் எவ்வாறு அதை வாழ்வாக மாற்றுகிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய வாளிலும் கூர்மையானது என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள ஊடுருவும் பொழுது அது வாழ்க்கையில் நமக்கு செயல் வடிவம் கொடுக்குதா என்பதை பார்க்கும் பொழுது இல்லை, நாம் அதில் மறந்து போகிறோம். சில நேரம் நாம் பாறை நிலமாக மாறிவிடுகிறோம். சில நேரம் நாம் வழியோரம் விதைக்கப்பட்ட அந்த வழியோர நிலங்களாக மாறிவிடுகிறோம். சில நேரம் நாம் வெறும் முற்கள் நிறைந்த நிலங்களாக மாறிவிடுகிறோம். இந்த உலக கண்ணோட்டத்தோட நாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது அதில் தோத்து போகிறோம். அன்புக்குரியவர்களை, இன்று ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு பழைய நிலையிலிருந்து புதுநிலைக்கு மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ. இதோ நம்பிக்கை, இறைவனில் முழு நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ. மூன்றாவது, நாம் இறை நம்பிக்கையை வாழ்வாக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம மாற்றிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். பல வார்த்தைகள், பல வாசனங்களையும் கேட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். வார்த்தைகள் நம்முள்ளே செயலாற்றம் கொடுக்கிறதா என்பதை நாம் யோசிக்க மறக்கிற ஒவ்வொரு தருணங்களிலும் இறைவனுடைய வல்ல செயல்கள் நம்மள செயலாற்றாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வர்றேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உடலை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய உடல் எனக்கு தினமும் கொடுக்கப்படுகிறது. இதோ நம்மை வலுப்படுத்தும் உடலாகவும் நம்முடைய ஆன்மாவை வலுப்படுத்தும் இரத்தமாகவும் ஆண்டவர் தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். இதோ இந்த திவ்ய பலியில முழுமையாக பங்கெடுக்கிறேன். கடவுளுடைய உடல் எனக்கு தினமும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய உடலாக நான் மாறுகிறேனா? இதோ ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காதுகளில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை நான் செயல்படுவோம் கொடுக்கிறேனா என்பதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கொடுக்கிறார். இதோ செயலற்ற ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பலனற்று போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு இன்னாசியாருடைய நினைவை கொண்டாடுகிறோம். அவர் புனிதருடைய வாழ்க்கையை படித்தார். அவர்கள் எவ்வாறு இயேசுக்காக புனிதர்கள் தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். மறைசாட்சிகள் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கைக்காக தங்களுடைய உயிரை முன் வந்து கொடுத்தார்கள். இந்த உலகம் நிலையற்றது. இந்த உலகத்திற்காக நாம் போடுகின்ற உழைப்புகள் நிலையற்றது. நாம் செய்கின்ற அனைத்து பணிகளும் நிலையற்றது. இது சபையுரையாளருடைய நூலில் எடுத்து வாசிக்கும் பொழுது கட்டுவர் தன் கட்டிடத்திற்காக அவர்கள் போடுகின்ற உழைப்புகள் வீண், தன் சொந்தத்திற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்கள் வீண் என்று அனைத்துமே இந்த உலகத்தில் நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே வீணாகி கொண்டு போகின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிலையாக இருக்கக்கூடியது என்னென்றால், ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து அவரை தொழுகின்ற அந்த ஒவ்வொரு செயல்களும் நிலையாக இருக்கிறது. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் காண விளைந்திருக்கிற நாம் நம்மை சுற்றி இருக்கும் நபர்களிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணவும், நம்முடைய சுற்றி இருக்கும் நபர்களிடம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வார்த்தையாலும் அறிவிக்கவும் நமக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாம் அதை முழுமையாக இருக்கிறோம். இன்னைக்கு இன்னாசியார் தான் போர் வீரராக இருந்தால் தன்னுடைய வாழ்வை முழுமையாக மாற்றிக்கொண்டு இதோ ஆண்டவருடைய பணி செய்ய நான் முழுமையாக வருகிறேன், என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பணிக்காக கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வை முழுமையாக நம்மளுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய செயல்களை கடவுளுடைய வார்த்தைகள் வெளிப்படும் விழுமியங்களாக நாம் திகழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நீதியும் அன்பும் நேர்மையும் நம்ம உள்ள குடிகொள்ள நாம் தகுதி உடையவர்களாக இருப்போம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கைக்கு புது உருமாற்றம் அடைந்தவர்களாக முதல்ல வாழ்வோம். இரண்டாவது, கடவுளை நம்மளுடைய உறுதியாக பற்றுக்கொள்வோம். மூன்றாவது, நாம் பற்றி கொண்ட அந்த பற்றுதலில் உறுதி உள்ளவர்களாக எழுந்து நம் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இறையாட்சி உங்களிலும் என்னிலும் மலரும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.